ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பதிவு என்னவென்றால் திருவெம்பாவை பாடல் 5 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். மாலரியா நான்முகனும் காண மயிலினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்குகளே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் நாளமே விண்ணே பிறவேன் அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் கான் ஏழக்குழவி பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: நறுமண திரவியமும் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறாள் திருவண்ணாமலை நகர பெண்கள். விளக்கம்: கடவுளா? அவரை எனக்கு தெரியாதா? அவரை தான் தினமும் பார்க்கிறேனே. தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன? புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம்? வருஷந்தோறும் வருகிற மார்கழித்தானே, கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் தான் தோழியின் நிலை இருக்கிறது. இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள் சகஸ்தோழியர். இத்துடன் முடித்து கொள்ளலாம். அடுத்த திருவெம்பாவை 6ஆம் பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.